World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். மதிய நிகழ்வின் முதல் பேச்சாளராக அருண்ராம் ஐயா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். சாப்பிட்டு முடித்தவர்கள் எல்லாரும் இருக்கையில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய அருண்ராம் சார் யூஸ்வலாக எண்கணிதம் சார்ந்த விஷயங்களை மிக சிறப்பான எடுத்துக்காட்டுகளுடன் வாழ்வியலாக பல செலிபிரிட்டியோட ஜாதகத்தையும் அவங்க பிறப்பு விவரங்களையும் ஒப்பிட்டு பேசுவார். அந்த வகையில் இந்த மாதம் நமக்கு மிக சிறப்பான சூட்சமமான தகவல்கள்லாம் எண்கணிதத்தில் கிடைக்க போகுது. இன்றைக்கி அவர் பேசக்கூடிய தலைப்பே வாழ்க்கையின் வெற்றிக்கு ஜோதிடமும் எண்கணிதமும் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறார். நம்ம ஒவ்வொரு மனிதனும் ஜாதகத்தை பார்த்து சில கிரகநிலைகள் சரியில்லைன்னா அதுக்கு பரிகாரம் பண்ணுவோம். பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறமும் லைஃப் இன்னும் சரியில்லை அப்படின்னு பார்க்கும்போது அப்போ நம்மளுடைய பெயரில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், நம்ம வச்சுருக்கிற ஃபோன் நம்பரில் பிரச்சனை இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ணுற காரில் ப்ராப்ளம் இருக்கலாம், நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய எண் கணிதத்தில் பிரச்சனை இருக்கலாம். அதையும் பார்த்து நம்ம சரி செய்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமான முன்னேற்றத்தை அடைய முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் சூட்சம தகவல்களை அருண்ராம் ஐயா அவர்கள் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறாரு. ராஜநிலை ஜோதிடரும் நம்முடைய பிரபஞ்ச குழுவின் மக்கள் தொடர்பு அலுவலருமான சகாதேவ எண்கணித ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனர் சேலத்தைச் சேர்ந்த திரு அருண்ராம் ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். கிரகங்கள் இயக்குகின்றன, மனிதன் இயங்குகிறான். வெற்றியாளர்கள் வெற்றி தரும் எண்களுடன் பயணிக்கின்றனர். கட்டம் தன் கடமையை செய்யும், கட்டிடமும் தன் கடமையை செய்யும் என கூறிக்கொண்டு ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 53வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்று தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜையா அவர்களுக்கும் துணைத் தலைவர் திரு BK திருப்பதி ராஜா அவர்களுக்கும் பொருளாளர் அண்ணன் கரு முருகானந்தம் அவர்களுக்கும் செயலாளர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் திரு முத்துப்பாண்டி அவர்களுக்கும் துணை செயலாளர் திருமதி தனபாக்கியம் மேடம் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் திரு நந்தகுமார் அவர்களுக்கும் கௌரவ ஆலோசகர் தாந்திரிக ஜோதிடர் திரு சிவகாளீஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு வாழ்க்கையின் வெற்றிக்கு ஜோதிடமும் எண்கணிதமும் அப்படின்னு இந்த மாத தலைப்பு. போன மாதமே சொல்லியிருந்தோம், இந்த மாதம் 53வது கருத்தரங்கம் பொதுவாக 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி. பிறந்தவங்க யாராவது வந்திருக்கீங்களா? 8 யாராவது ஸ்பெஷல் மீட்டிங் இது. 8ஆம் தேதி பிறந்தவங்க 17, 26க்கு. பொதுவாக அனைத்து எண்களை விட இன்றைக்கி 53 முடிகிறதுக்குள்ளார கரண்ட் போகாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த தடையும் இல்லாமல் போகுதான்னு. ஒவ்வொரு தடவை இந்த நம்பரில் பிறந்தவங்க என்னென்ன இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட 52 போன தடவை ஒரு சிலர் பேரை சொன்னோம். திடீர்னு எடுத்து வைக்கல, நான் கூகுள் ஏஐட்டு கேட்கலான்னு 53ஆம் கூட்டி எண் வர மாதிரி பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கூகுள் ஏஐட்டு கேட்டால் யாரும் இல்லை, தெரியலன்னு சொல்லிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டேட்டாஸ் நிறையா பேர்த்து பேரை எடுத்து வச்சுருக்கோம். போய் மறுபடியும் அதில் தேடி பார்த்தேன். அரவிந்த் தருமபுரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் யாருன்னா தெலுங்கானா MP, பிஜேபி எம்பியாக இருக்கார். அவர் பேர் அரவிந்த் தருமபுரி. அரவிந்த் தருமபுரி அது எப்படி அப்படின்னா, பிஜேபி எப்படி தமிழ்நாட்டில் 0வோ அதே மாதிரி தான் ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலலாம். அந்த மாதிரி டைமில் கவிதா அப்படின்னு சொல்லி KRS கட்சியினுடைய தலைவியோட சந்திரசேகர ராவ் அவரோட பொண்ணு, அவங்கள எதிர்த்து நின்று ஜெயிச்சார். ரொம்ப பெரிய ஆள். அரவிந்த் தருமபுரி அப்படின்னா அவரோட பேர். டோட்டல் 53. அப்புறம் தமிழ்நாட்டோட எஜுகேஷனல் மினிஸ்டர் இந்த மாஃபோ K பாண்டியராஜன், அப்படி போட்டால் மாஃபோ K பாண்டியராஜன் அப்படின்னா 53 வருது. அதுக்கப்புறம் இந்த புதிய தலைமுறையில் செய்தியாளராக பேச பெரிய நடிகையான பிரியா பவானி சங்கர், அந்த பேர் டோட்டல் 53. அடுத்தது தேசிங்கு ராஜேந்தர், தெரியுமா யாருக்காவது? தேசிங்கு ராஜேந்தர் யாருன்னு?
தெரியாதா? தேசிங் ராஜேந்தர் தெரியுமா? தெரியல. டி ராஜேந்தர், அவரோட உண்மையான பேர் வந்து தேசிங் ராஜேந்தர். அவரோட டோட்டல் வந்து 53. இதெல்லாம் 53ல் இருக்க நபர்கள். கைத்தட்டி எந்திரிங்க. ஏன்னா ஏஐக்கு தெரியாத விஷயத்தை நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இது ஒரு விஷயம். இந்த ஜோதிடமும் எண் கணிதமும் என்ன சார் அப்படின்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லாரும் வெளியில் கடவுளை திட்டினாலும் உள்ளே ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, ஜோதிடத்தை ஃபாலோ பண்ணலை, கோயிலுக்கே போகலனாலுமே எண் கணிதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு நாள் போன வாரத்தில் ஒரு காஃபி குடிக்க ஒரு சேலத்தில் ஒரு பெரிய கடைக்கு போயிட்டு வெளியில் வந்து பார்த்தோம், ரொம்ப பெரிய ஆள், தீக்கா கொடி போட்டிருந்துச்சு காரில். சுயமரியாதைன்னு முன்னாடி வேறு கருப்பு கலர் காரு, கருப்பு கலர் கொடி எல்லாம் ரவுண்டெல்லாம் அவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு ஒயிட்டில் சுயமரியாதைன்னு முன்னாடி எழுதியிருந்தது. எதுக்கும் நம்பரை பார்க்கலான்னு பார்த்தா ஆல் 9. அவங்க வந்து அந்த ஆல் 9 யார் வாங்குவாங்க? பவர் இருந்தால் தான் வாங்க முடியும். அதனால் அப்போ தான் யோசித்தேன், எண் கணிதம் எந்த அளவுக்கு தீக்காக்குள்ளாரையும் உள்ளே போயிருக்குங்கிறத. அதனால் எண் கணிதம் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். போன மாதம் என்ன ஆயிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே விழுந்திருந்தேன், நிற்க முடியல. அப்பயும் நின்றுட்டு மீட்டிங்கை பேசிட்டு போனது நேராக 2-3 நாள்லேயே உடனே ஒரு மலேசியா பயணம் போக வேண்டியது இருந்தது. கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதோ அதை எல்லாமே கிரகங்கள் பண்ணுது. எதுவுமே நம்ம கையில் இல்லை. அது குறிப்பாக என் கையில் எதுவும் இல்லைன்னு நான் நடந்துக்குவேன். நடக்கவே முடியாது, சுத்தமாக நடக்க முடியாத சூழ்நிலை. பட் இருந்தாலும் அப்படி நொண்டி நொண்டி நடந்து ஃப்ளைட் ஏறியாச்சு, போயாச்சு. ஏன்னா கூட வந்தவர் வந்தே தீரணுண்ணா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, எதுக்காக போகிறோம், என்ன அழைக்கிறது நம்மளை அந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் இடம் இறங்கி பார்த்தா ஒரு விநாயகர் ஜேபி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விநாயகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்லுலேயே யானை, பெரிய மலை மாதிரி இருக்குது, அதில் யானை மாதிரியே உருவத்தில் அந்த கல், அதில் விநாயகரை கும்பிட்றாங்க. அந்த ஜேபியில் அதை பார்க்க போயிருந்தேன். அந்த இடத்துல தான் 3 நாள் இருந்தது. போகிற வழியிலே அங்கே இருக்க யாருக்கும் நான் ஜோதிடர்லாம் தெரியாது. அங்கே இதில் வண்டியை ஓட்டிகிட்டு உட்காந்து போகும்போது எங்கள் முன்னாடி ஒரு கார் பாஸ் ஆச்சு. அந்த கார் பாஸ் ஆனதும் அந்த ஓட்டிகிட்டு இருந்த பையன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, உடனே செம்ம காரு, செம்ம நம்பர் அப்படின்னா. சரின்னு அப்படியே லைட்டாக எட்டி பார்த்தா உடனே அவன் அந்த நம்பரெல்லாம் போட்டுட்டு அவன் ரொம்ப பயங்கரமான நம்பர் வாங்கியிருக்காங்க, பயங்கரமான ஆளாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்கிறான். நான் அமைதியாக கடைசி ரோவில் உட்காந்துருக்கேன், அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்கிறான்னு. என்ன நம்பர் எழுதிக்கோங்க. வி, விஜய்க்கு வருது இல்லை, வி, இ, வெறும் இ, எலஃபண்ட்டுக்கு வர இ, VE 1. இதுதான் நம்பர் VE 1. இந்த நம்பருக்கு எவ்வளோ விலை இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்திய ரூபாயில்? சரி, எப்பயுமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. 2,86,00,000. 2,86,00,000 இந்த இந்திய மதிப்பில் அந்த நம்பரோட வேல்யூ. காரோட மதிப்பு அப்போது இந்த நம்பரே 2,86,00,000னா அப்போ காருக்கு என்ன வேல்யூ இருக்கும்? காரு அப்படின்னா காரு 1,20,00,000 தான். காரோட விலையே 1,50 கோடிக்குள்ளே தான். ஆனால் நம்பர் விலை 2,86,00,000 ரூபா கொடுத்து நம்பர் வாங்கியிருக்காங்க. அவனுக்காக ஒரு கைத்தட்டு தட்டிடுங்க. 2 கோடி ரூபா கொடுத்து நம்பரை வாங்கி பார்த்துக்கோங்க. இங்கே மட்டும் இல்லை, இங்கே தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ நம்பர் வாங்குறத பற்றி மாதம் சொல்லிகிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இறங்கி ஃபஸ்ட்டு டே ட்ராவல்லையே நாள் போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்க கொஞ்ச நேரத்தில் இந்த நம்பர் மிகப்பெரிய ஒரு விஷயம். அங்கேயும் இது இருக்குது. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 டிஜிட் தான், எல்லாமே 4 டிஜிட் நம்பர். மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி இல்லை, அங்கே எல்லாம் இதுதான் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் நம்மளை ஒரு 2 நாள் கழித்து ட்ராவல், அதாவது ஒரு முக்கியமான விஐபி கூட்டிகிட்டு போகிற நம்பர் அப்படின்னு ஒரு கார் வந்துச்சு. என்னடா நம்பர்னு பார்த்தா 1234 பக்காவாக எடுத்து வச்சுருக்காரு.
சூப்பர் சார், செம. நான் ஆனால் கடைசி வரைக்கும் நான் யார் என்னன்னு சொல்ல அமைதியாக பார்த்துட்டு ஓகே ரைட்டு ஓகே அப்படின்ட்டு பண்ணேன். அவரோட வீட்டில் ஒரு நம்பர் இருந்தது, BMW அந்த மாதிரி தான். அதில் 25 அப்படின்னு இருந்தது, சிங்கிள் டிஜிட், சிங்கிள் நம்பர், 2 நம்பர் 25. எனக்கு அப்போ தான் வாயடங்கலை. சரி இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துட்டோம், 4 நாளில் இந்த நம்பரை பார்த்ததும் எனக்கு ஒரே இது, என்னடா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார், இவர்கிட்ட எப்படா இதை கேட்குறது, இவர்கிட்ட எப்படா கேட்குறதுன்னு சொல்லிட்டு, சார் பொதுவாக எல்லா நம்பரும் நல்லா தான் இருக்குது. இப்போ 1 2 3 4லாம் எங்கள் ஊரில் அரசியல்வாதிங்க பல பேர் வைக்கிற நம்பரு, நீங்களும் பெரிய ஆளாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த 25ங்கிறது பொதுவாக கணவன் மனைவி பிரிவு அப்படின்னு வரும் சார், எப்படி சார் அப்படின்னு. ஆமாம் சார், நமக்கு ஃபஸ்ட் ஒய்ஃப் இல்லை, தவறிட்டாங்க அப்படின்னாரு. பார்த்துக்கிறீங்க, ரொம்ப இதாக சொன்னாங்க. அப்போ தான் பாருங்கள், அங்கேயும் 25ஆம் எண் கணவன் மனைவியை பிரிக்கிறது. அப்போ எண்களுக்கு தமிழ்நாடு, இந்தியா, மலேசியான்லாம் இல்லை, எல்லா ஊர்லேயும் எண்கள் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இது மாதிரி நிறையா காரணங்கள், நிறையா விஷயங்கள் பார்த்தோங்க. அதனால் நம்பர்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டாயம் நம்மக்கிட்ட இருக்க கைபேசி எண் ஆகட்டும், வண்டி வாகன எண் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் ஒரு பெரிய விஐபி அவரை பார்த்தேன். அப்போது அவர் ஃபோன் நம்பரோட கடைசி 4 டிஜிட்டில் ஒரு நம்பர் வச்சுருக்காங்க. அவங்களோட வண்டி நம்ம லாஜிஸ்டிக்ஸ் பெரிய வண்டி, அதில் எழுதியிருக்கு 2 நம்பர் ஒரே மாதிரி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே நம்பரை அவரோட எல்லா லாரிக்கும் வாங்கியிருக்கார். நாமெல்லாம் சொல்லலை, அவருக்கு இயற்கை பிரபஞ்சமே அவருக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கு. ஃபாலோ பண்ணுறார். அவர்கிட்ட கேட்டேன் நான், இதை எப்படி சார் இவ்வளோ எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. தடவை ஒன்றா ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் ஒன்றா வந்துச்சு, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன், இப்போ எல்லாமே இதே நம்பருக்குள்ளார இருக்குது அப்படின்னாரு. எப்படி அப்படின்னா, ஓகே பார்த்தேன் சார், அதனால் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது ஒருத்தர் அவங்களுக்கே தெரியாமல், அது என் கணிதம் தெரியுதோ இல்லையோ, பட் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா மலேசியாவில் முருகனை பார்க்கணும், பட் முருகனை பார்க்க முடியல. ஏன்னா 270 படிக்கட்டு ஏற முடியல. ஏன்னா ஏறினா நான் திரும்ப மறுபடியும் ஏற முடியாது, இறங்கி இந்தியா வர முடியாதுன்ட்டு முருகன்ட்ட அடுத்த ரவுண்டு வரும்போது பார்த்துக்கிறேன்ட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு மலேசிய பயணம் அப்படிங்கிறது என் கணிதத்தில் 2.5 கோடி ஒரு வேல்யூ உள்ள ஒரு காரை காட்டுனுச்சு. அதே மாதிரி நான் சொல்லுவேன், ஜோதிடராக இருந்தால் பிரம்மா கும்பிடணுன்னு சொல்லி, அங்கே மாரியம்மன் கோயில்னு சொல்லிட்டு மகாமாரியம்மன் கோயில்னு அது இருக்குது, ரொம்ப செமையாக இருக்குது. அங்கே போய் பிரம்மாவை பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் கூட அந்த ஃபோட்டோவை போட்டிருந்தேன். அது ஒரு சிறப்பான தரிசனமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பயணத்தை முடிச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு வந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, காலை இப்போலாம் நின்று பேசுகிற அளவுக்கு இருக்கேன். நாளைக்கு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் முதல் ஆன்லைன் வகுப்பு நடத்துகிறோம். சாரோட முழு கைடன்ஸில். அது கடைசியாக என்னன்னு சொல்லிடலாம். இப்போது வாழ்க்கையில் வெற்றிக்கு ஜோதிடம், பொதுவாக ஜோதிடம் எப்போ பயன்படுத்தணும்? ஜோதிடத்தை மருத்துவம் போலவும், ஜோதிடரை மருத்துவரை போலவும் அணுகுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஜோதிடத்தை மருத்துவம் போல். எப்போ சார் டாக்டர்கிட்ட போவீங்க? காய்ச்சல் வந்தால் டாக்டர்கிட்ட போவோம், உடம்பு சரியில்லைனா போவோம், அடிபட்டால் பிரச்சனை ஆனால் டாக்டர்கிட்ட போவோம். எப்போ சார் ஜோசியர்கிட்ட போவீங்க? டெய்லி போவோம், மாசானா போவோம், எப்போவெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் போவோம். இப்போ அப்படி தானே ஆயிடுச்சு. அதாவது யாரோ ஒருத்தர், தினேஷ் ஐயா நல்லா சொல்கிறாரு, அப்பாயின்மெண்ட் போடு, நந்தகுமார் ஐயா நல்லா சொல்கிறாரு, அப்பாயின்மெண்ட் போடு, முருகானந்த ஐயா பயங்கரமாக சொல்கிறாரு, அப்பாயின்மெண்ட் போடு. இப்படியே அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்குமே தவிர ஏதாவது காரணத்துக்காக போடுறோமா? இல்லை. முன்னெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சப்பை இருக்கும், அந்த சார் வச்சுருக்க மாதிரி ஒரு மஞ்சப்பை இருக்கும். மஞ்சப்பைக்குள்ளே அப்படியே குடும்ப ஜாதகத்தை எல்லாம் உள்ளே லோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு ஜோசியர் சொன்னாங்கன்னா உடனே போய் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது அப்படி ஓடும். பொதுவாக அது என்னென்னா, ஏதோ புதன் தசை வருது அதனால் போய் ஜோசியரை கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்காங்கலாம் நினச்சிட்டு இருந்தோம் அப்போது. இப்போ அதுவும் கிடையாது. இப்போ மஞ்சப்பைக்கும் இடம் கிடையாது. 4 பேப்பர் ஸ்கேன் பண்ணி மொபைலில் இருந்தாலே எந்த ஜோசியர்கிட்ட போய் நின்னாலும் உடனே டேட் ஆஃப் பர்த்தை சொல்லிவிட்டு பார்க்க வேண்டியது தான். ஏன் பார்க்குறோம், எதுக்கு பார்க்குறோம்?
யாராவது ஒரு டாக்டர் போர்டு இருக்குது, போய் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் நின்று, சார் என் ஹார்ட் எப்படி இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படின்னு கேட்குறோமா? என் கிட்னி எப்படி இருக்குது, ஃபங்க்ஷன்லாம் நல்லா போயிட்டு இருக்கான்னு பாருங்கள். ஆனால் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு என் நேரம் எப்படி இருக்குது சொல்லு. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, சரி பல் டாக்டர் வேறு வந்திருக்காரு. அதில் என்ன பார்த்தீங்கன்னா, இவர் பெருந்துறைன்னு சொன்னாங்க. பெருந்துறை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். 32 டென்டல் கிளினிக். அப்போ பார்த்தீங்கன்னா 32 நம்ம பல்லு மொத்தமே 32ங்க ஆண்டவன் கொடுத்து அனுப்பியிருக்கிறது. நம்ம நம்பர் 32 தான் ஆண்டவன் பல்லே கொடுக்குறாரு எல்லாத்துக்கும். என்ன சார்? ஆமாம் 32 அங்கே இருக்குது. பல்லே 32 இருக்குது. போயிட்டு சார் பல்லு 32 எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்னு யாராவது கேட்குறோமா? யாராவது அப்படி வந்து கேட்குறாங்களா சார்? வரதில்லை. முழு உடல் பரிசோதனை அவ்வளோதான். ஜென்ரலாக வந்து சொத்தப்பல்ல அந்த மாதிரின்னு வர்றதோட சரி. அதனால் என்னென்னா, ஜோசியம் எதுக்கு பார்க்கணுன்னா, பிரச்சனை இருக்கிறது பார்க்கணும். பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும் பார்த்தா நல்லது அப்படின்ற விஷயத்துக்கு வாங்க. ஜாதகம் எப்போது பார்க்கணும் சார்? எப்போ சார் ஜாதகம் பார்க்கலாம்? வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கலாம். பொதுவாக இந்த ஜாதகம் யார் சார் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்னா, இப்போ நான் அந்த 20 இயர்ஸ் பிஃபோர் ஆரம்பிக்கும் போது அந்த பழைய கதை தான். அதை ஆரம்பிக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பாலாம் கண்டமேனிக்கு திட்டினாங்க. நம்ம வீட்டில் போய் என்னடா ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ தினேஷ் சார் வீட்டில் திட்டின மாதிரி, என்னடா இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீ இப்படி போகிற அப்படின்ற மாதிரி. நல்லா படித்து MBA படித்து சாஃப்ட்வேரில் வருவேன்னு நினச்சேன்னா இப்படி போய் பண்ணிகிட்டு இருக்கேன்னாங்க. பொதுவாக வள்ளுவர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஐயர் வீட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கம்யூனிட்டிக்குள்ளார இருந்தது அஸ்ட்ராலஜிலாம். இப்போ கம்யூனிட்டிக்குள்ளெல்லாம் இல்லை, யூடியூப்புக்குள்ளே தான் இருக்குது. யூடியூப்பில் அடிக்கிற அடியில் அதை எந்த கம்யூனிட்டியை பார்த்து வருது, அடித்து நொறுக்கிறாங்க. எல்லாமே ஜோதிடர் ஆகிடுது. இப்போது கடகராசிக்கு எப்படி இருக்கிறது? ஜோசியர்லாம் போக வேண்டாம். 10 யூடியூப்பு 10 பேர் சொல்கிறத வச்சுட்டு ஒருத்தர் குரு இப்போ தான் வந்திருக்காரு. ஒரு அம்மா கூப்பிட்றாங்க. அவங்க அக்கா பையனுக்கு மேரேஜுக்கு பார்க்குறாங்க. சார் இப்போது எங்கள் அக்கா பையனுக்கு கல்யாணம் ஆகிடும் சார். எப்படி மேடம் சொல்கிறீங்க? கடகராசிக்கு நல்லா இருக்குது, அதனால் நான் இப்போ பொண்ணு பார்க்க ஆரம்பித்தேன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகிடும் சார் அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்படியே தலை சுற்றிடுச்சு. சரி ரைட்டு, நடக்கிறது நடக்கட்டும், விடுங்க, பேசுகிறதெல்லாம் பேசுங்கன்னு கேட்குறது. அதே மாதிரி எப்போ பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருஷம் ஒரு தடவை. பிறந்த நாள், நமக்கு பிறந்த நாள் வருது அப்படின்னா பிறந்த நாளைக்கு ஒரு 1 month பிஃபோர். ஏன்னா தமிழில் பிறந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தமிழ் பிறந்த நாள்லாம் நட்சத்திர பிறந்த நாள் அப்படிங்கிறது வேறு டேட்டில் வரும், ஒரே டேட்டில் வராது. அதனால் எந்த டேட்டில் வருதுன்னு பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு அதை பயன்படுத்தலாம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படின்னா, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, ஏதாவது நம்ம ராசிக்கு பக்கத்தில் வராரு அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு ஜோசியர்கிட்ட போகலாம். மற்றபடி எந்த சமயத்துலேயும் சும்மா போய் ஜாதகத்தை எடுத்து வச்சு உட்காரக்கூடாது. ஏன் சார் உட்காரக்கூடாது? எங்களுக்கு என்ன வேலை இல்லை, நாங்கள் உட்காருவோம். ஏன் அப்படின்னா, நீங்கள் போய் ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை எடுத்து கொடுத்ததும் 9 கோள்களும் அந்த இடத்துக்கு வரணும். வந்து அந்த ஜோசியருக்கு, இப்போ நாமெல்லாம் விளையாட்டெல்லாம் ஜாதகம் பார்த்தது கிடையாது. நல்ல ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், நல்லா இதாக இருக்கணும். அவனோட சேரில் மட்டும்தான் உட்காந்து ஜாதகம் பார்ப்பாங்க. எல்லா இடத்துலையும் போய் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. நிறையா விஷயங்கள் இருக்குது. வாக்கு பலிதம் இது மெயினாக, விளையாட்டு கிடையாது. ஜோசியம் எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் புக்கை புரட்டுறதாலலாம் ஜோசியர் ஆயிட முடியாது. இன்ட்யூஷன் இருக்கணும். அந்த இன்ட்யூஷனை வச்சு என்னெல்லாம் தோணினாலுமே நீங்கள் சொல்கிறது நடக்கணும்னா வாக்கு பலிதம் வேணும். அந்த வாக்கு பலிதம் அப்படிங்கிறது இறைவன் தான் கொடுக்கறது. சார் கற்றுக்கிட்டே இருந்து செத்தவங்களே இருக்காங்க சார். என் கூட ஜாதகம் நாங்கள் கற்றுக்கிட்டே இருந்து இறந்தவங்க இருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்க ஆஃபீஸை போடணும்னு நினச்சாங்களே தவிர போடலாம் கிடையவே கிடையாது. போடணும். அதுவும் சாஃப்ட்வேர்லாம் இப்போ மாதிரிலாம் ஏதோ மொபைல் 2000-3000 கிடையாது, 30,000 சாஃப்ட்வேரு வாங்கி புக்கை வாங்கி சும்மா போனவங்க இருக்காங்க. அதனால் என்னென்னா, அசால்ட்டாக ரோட்டில் ஒருத்தன் உட்காந்துட்டு 2 சாமி படத்தை வச்சுட்டு அசால்ட்டாக அடிச்சுக்கிட்டு இருப்பான்.
வாக்கு பலிதம் தான் ரொம்ப முக்கியம். அவனும் உட்காந்துருக்கான்னா பாருங்கள், அவன் அதே இடத்துல மட்டும்தான் உட்காந்துருப்பான். ஒரு நாள் ரோட்டுக்கு இந்த பக்கமும் ஒரு நாள் ரோட்டுக்கு அந்த பக்கம்லாம் உட்கார மாட்டான். நல்லா பாருங்கள், ஒரு கையை வச்சு அந்த குறி சொல்கிற பொம்பளை கூட எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அந்த இடத்துலையே தான் உட்காந்துருக்கும். அந்த மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய வாக்கு பலிதத்தை உயர்த்திக்கிறதுல தான் ஜோசியமே இருக்குது. ஒன்றுமே கட்டமே அவன் கொண்டு வரலைனாலும் அவன் வந்த நேரத்தை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த நேரம் நமக்கு அந்த மேலே இருந்து எடுத்து கொடுக்கணும். அதுக்கு அந்த நவகிரகங்கள் நமக்கு உதவணும். அதை போய் வார வாரம் நீங்கள் ஒவ்வொரு ஜோசியர்கிட்ட காட்டிகிட்டு இருந்தீங்கன்னா, ஏன்டா நேத்தாண்டா இவனுக்கு சொன்னேன், நேத்தாண்டா உனக்கு சொன்னேன்னு அவங்களே டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால் பொதுவாக சும்மா ஜாதகத்தை எடுத்துகிட்டு தெரியாதீங்க, ஒரு தடவை பாருங்கள். ரொம்ப நிறையா ப்ராப்ளம் வருது சார். இப்போ நான் இந்த சார் சொன்னாங்க யூடியூப்பில் பேசிட்டோம் நிறையா கால்ஸ் வருதுன்னு. ஒருத்தர் கால் பண்ணி கேட்குறாரு, சார் என் கூட ஒரு பொண்ணு ஒரு வருஷமாக பேசிகிட்டு இருந்துச்சு, 2 வருஷமாக, 1 வருஷத்துக்கு மேலே பேசிகிட்டு இருந்துச்சு, இப்போ நிறுத்திடுச்சு, மறுபடியும் எப்போ சார் பேசுவோம் அப்படின்னு. நானும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இல்லை, ஒரு ஜோசியர் அது கண்டிப்பாக உன் கூட பேசுவோன்னு சொல்கிறாரு சார் அப்படின்னாரு. அப்போ சொன்னவன் எவனோ அவங்ககிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு. எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஜாதகத்தை எதுக்கு பயன்படுத்துகிறோன்னே இல்லாமல் அசால்ட்டாக அடிக்கிறாங்க சார், அசால்ட்டாக அடிக்கிறாங்க. அதுவும் இந்த ஃபோன் அடிக்கிற நேரம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் பெக்கு அடிச்சுட்டு அவன் டைமுக்கு யூடியூப்பில் ஓடுது போல் அவன் பார்த்துட்றான். அதில் இன்னொரு கூத்து என்னென்னா, நம்ம கோடீஸ்வரர் ஆவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு 26வது 35வது மீட்டிங்கில் பேசினேன். அதில் என்ன பேசியிருப்பேன்னா, கோடீஸ்வரர் ஆக வேணும்னா கண்டிப்பாக ரூம் போடணுன்னு பேசியிருப்பேன். ரூம் போட்டால் தான் கோடீஸ்வரர் ஆகின்னு. ஒருத்தர் சொல்கிறாரு, சார் நான் ஈரோட்டில் ரூம் போட்டிருந்தேன், அப்போ தான் உங்கள் வீடியோவையே பார்த்தேன், எனக்கு அதுலேயே ரொம்ப சந்தோஷம் சார், ரூம் போட்டு பார்த்தும்போது உங்கள் வீடியோ வந்ததுன்னு. சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். என்ன அடிக்கிறாங்கிறீங்க, நம்மளும் டெய்லி அதையும் இதையும் மாற்றி மாற்றி ஜாலியாக வாங்கிக்கிட்டு அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக ஓடிட்டு. ஓகே, அதனால் என்னென்னா, நான் தயவுசெய்து சொல்கிறேன், எதுக்கு கேட்குறோன்னு கூட எதுவுமே இல்லை சார், பயங்கரமாக இருக்குது. ஆனால் டாக்டர் மெயினாக மேட்ருக்கு வரேன். டாக்டர்கிட்ட இப்படி பண்ணுறோமா? இல்லை. உயிரை காக்கின்ற மருத்துவம் எவ்வாறு உள்ளது? இன்றைக்கி உயிரை காக்கிற மருத்துவம் எப்படி இருக்குது சார்? ஒரு ஜோசியர்கிட்ட வரீங்க, குழந்தை இல்லைன்னு வரீங்க, 2 பேர்த்தோட கணவன் மனைவி ஜாதகத்தை வாங்குகிறோம், பார்க்குறோம், 5 கூடையவரை பார்க்குறோம், குருவு பார்க்குறோம், கேதுவு பார்க்குறோம், ஏதோ ஒன்று 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆன தேதியை போட்டு பார்ப்போம். மிஞ்சி போனால் அதிகபட்சம் அப்பாயின்மெண்ட்டு அந்த ஃபீஸுன்னு வாங்கினா 2000 ரூபா அதிகபட்சம், அவ்வளோதான். ஆனால் இதில் பரிகாரம்னு சொன்னால் முன்னெல்லாம் கற்பகாம்பாள், அந்த கற்பகரட்சம் அந்த கோயில் போக சொல்லுவாங்க, இல்லை விநாயகரை சுத்த சொல்லுவோம், இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன வேலை செய்ய சொல்லுவோம். ரொம்ப பெருசாக ஏதாவது செய்ய சொல்லுவோமா? எதுவுமே கிடையாது சார். அதுலேயே புள்ளெல்லாம் பிறந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அவன் 4 டெஸ்ட்டு எடுக்க வச்சு 5வது 6வது வேலையாக இது பிறக்காதுன்னு அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஐவிஎஃப்னு அது இதுன்னு பண்ணி ஒரு குழந்தை பெக்கிறதுக்கு 20 லட்சத்துலேருந்து 60 லட்சம் சார், 60 லட்சம் செலவு பண்ணி அந்த குழந்தை இறந்துருது. பொருளாதார ரீதியாக எப்படி பார்த்துக்குவாங்க? ஒரு மருத்துவர் தெரியாதா சார்? நீங்கள் ஒரு ஜோசியர் ஒரு கட்டத்தை பேப்பரை காட்டிட்டு, ஏன் இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவ்வளோ ஜோசியரை இலக்காரமாகவும், ஏன் காட்டுங்க, ஏன் குழந்தை எப்போ பிறக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்களாம் கேட்குற ஆளுங்க இருக்கிற இடத்துல ஒரு டாக்டர்கிட்ட போய் அந்த டாக்டருக்கு 10 லட்சம் செலவு பண்ணும்போதோ, இல்லை 20 லட்சம் செலவு பண்ணும்போதோ, இல்லை 60 50 இத்தனை லட்சம் செலவு பண்ணி இந்த குழந்தை உயிரோடு இருக்கும், இது பிறக்காது, இல்லை ஏதாவது ஒன்று, எவ்வளோ பணத்தை பிடுங்குறாங்க? பணத்தை பிடுங்குற ஒரு துறையாக மருத்துவம் போயிடுச்சு. ஹார்ட் அட்டாக் சார், ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொடுத்து இப்போது எல்லோரும் சொன்ன ஜிகே ஐயா மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு ஒரு புக்கு போட்டிருந்தாங்க. இவ்வளோ பெரிய புக்கு, அவர் அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த புக்கு, அவர்கிட்ட போய் ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கியோ, இல்லை எங்களை அந்த மாதிரி அவரோட ஸ்டூடெண்ட்கிட்ட போய் ஹார்ட் பேஷண்ட் உண்மையாலுமே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா, என்ன ஏதுன்னு 10 ஜோசியரை கூட கேளுங்க. உள்ளே பேஷண்ட்டு போனாலே உடனே எடுத்துகிட்டு போய் ஆன்ஜியோ பண்ணி பைபாஸை பண்ணி விட்டு 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம்னு பிடுங்கிட்டு இருக்குது மருத்துவம். சரி, இங்கே தான் பிடுங்குறாங்கன்னு சொன்னால், நான் உண்மையாலும் மலேசியாவில் போய் பார்த்தா, போனது ஒரு வைத்தியரோடு போயிருந்தேன், ஃபுல்லாக டயாலிசிஸ்,
ஃபுல்லாக டயாலிசிஸ், சர்க்கரை வியாதி, டயாலிசிஸு, ஹார்ட் அட்டாக்கு, உள்ள ஸ்டண்ட்டு வைக்கிறேன், உலகம் முழுக்க இப்படி போயிட்டு இருக்கு. அப்போது உயிரை காக்கின்ற மருத்துவம் இன்று பணம் பறிக்கிற விஷயமா ஓடுது. ஆனால் ஜோதிடம் உங்ககிட்ட பணத்தை பறிக்கிற வேலையாக பார்க்குறோம். எல்லாம் உயிரை கொடுத்து இவனை எப்படா காப்பாற்றுறது, இவனுக்கு என்னடா பரிகாரம் பண்ணுறது, இவனை எப்படி வாழ வைக்கிறது, ஜெயிக்க வைக்கிறதுன்னு முயற்சி பண்ணுறோமா இல்லையா? எதுக்கு நீங்களாம் வந்து உட்காந்துருக்கீங்க? ஏதோ ஒரு 10 பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு போய் நம்ம ஜாதகத்தில் இல்லை அடுத்தவன் ஜாதகத்தில் சொல்லி அது ஏதாவது வேலை செஞ்சு அவன் நல்லா வாழ்ந்துட மாட்டானா, அந்த புகழ் இறைவனுக்கோட நமக்கும் கிடைக்காதான்றதுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். வேறு எதுக்காவது வரோமா? கண்டிப்பாக கிடையாது. இதை மருத்துவர் அப்படியா பண்ணுறாங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் மணி. அதனால் அதே மாதிரி ஒரு கிளைண்ட் ஒரு ஜோதிடம் பார்க்க வரக்கூடியதுக்கும் ஒரு மருத்துவர்கிட்ட போகிறதுக்கும் இப்போ எனக்கே ஒரு அனுபவமாக விழுந்துட்டோம். உடனே எடுத்து மாவு கட்டை போட்டு விட்டாங்க. ஒரு 7 நாள் அப்படியே தான் இருக்கணும், அப்புறமா தான் நகரணும் அப்படின்னாங்க. அமைதியாக 7 நாள் உட்காந்தோம். அடுத்த ஒரு டாக்டரை பார்த்தோம். போய் பார்த்தா 15 நாள் அடுத்து மாத்திரை மருந்து கண்டினியூ. அதுக்கடுத்து 15 நாள். இப்போ 10 நாள் ஷெட்யூலில் இருக்கேன். ஃபைல் இப்படியே ஏறிக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட வர கிளைண்ட்டு நாள் வந்து உக்காந்ததும் பிரச்சனையை சொல்கிறாரு. உடனே எல்லாம் தீந்துடணும். சார் நடக்க முடியாமல் முதல்ல கால் இப்படியே இருந்துச்சு, தூக்கிட்டு போய் உட்கார வச்சானுங்க. நானே நொந்துட்டேன். நம்ம அட்டூழியெல்லாம் பயங்கர பெருசாக பண்ணுவோம். நம்மளே ஆண்டவன் இப்படி வச்சு அமைதியாக இருடான்னு பார்க்க விட்றாருன்னு சரி இதுவும் நல்லதுக்குன்னு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நொண்ட ஆரம்பித்ததும் சேட்டை பெருசாக பண்ணி அப்படி இப்படின்னு இப்போ பண்ணுறோம். அதே மாதிரி கிளைண்ட்டும் ஒரே நாளில் எல்லா பிரச்சனையும் தீரணும். கல்யாணம் எப்போ கல்யாணம் ஆகும்? 4 நாளைக்கே கல்யாணம் ஆயிடணும். எப்போ சார் அதை விட ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார், ஒன்றுமே இல்லை, ரொம்ப டஃப். ஓகே ரைட், என்ன பண்ணலாம்? எவ்வளோ கடன் இருக்குது? 5 லட்சம் இருக்குது, 10 லட்சம் இருக்குது, 10 கோடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம்? 500 ரூபா மொபைல் நம்பர் மாற்றுறதுக்கு கூட இல்லை, ஃபீஸு போட கூட 500 ரூபா கிடையாது. அவரே சொல்கிறாங்க. எப்படி இருக்குது பார்த்துக்குறோங்க. பணம் எல்லாம் வந்த அப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுவோம். இப்படி போய் நம்ம டாக்டர்கிட்ட உட்காருவோமா? ஜோதிடம் ஜோதிடர் எவ்வளோ இதாக போயிட்டாங்க அப்படின்னு. இப்போ தினேஷ் ஐயாலாம் ஃபோன் அவரே எடுக்க மாட்டார். அதனால் அவருக்கு டைரெக்டாக இந்த பிரச்சனை தெரியவே தெரியாது. இப்போ நம்ம ஃபோன்லாம் நம்ம தான் எடுக்கிறோம். இந்த ஒரு வாரம் நான் இந்த மலேசியா போகிறேன், இந்த ஃபோன் வேலை செய்யாதுன்னு என்னோடய ஸ்டாஃப்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். அப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது இந்த மாதிரி ஸ்டாஃப்கிட்ட ஃபோனை கொடுத்துறது நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு நோயின் தன்மை என்ன? ஒரு ஹார்ட் பேஷண்ட் போய் சும்மா பண்ணிட்டு வர முடியுமா? 1 கோடி ரூபா கடன் இருக்குது, 10 கோடி ரூபா கடன், அசால்ட்டாக என்ன பண்ணலாம்? நான் அதான் சொன்னேன், அசால்ட்டாக சார் எங்கள் டீம் ஒன்று இருக்குது, அப்படியே டோட்டல் டீமே எடுத்து டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ப்ரொடியூசர் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், கேமராமேன் முதல் கொண்டு எல்லாரையும் எங்களை வச்சு ஒரு டீம் கொடுத்து எப்படியாவது வெளியில் எடுத்துகிட்டு வரோம், இந்த 10 கோடி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறோம் சார் அப்படின்னு. அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், இப்போலாம் டோட்டல் காலி சார். எப்படி இருக்காங்க பாருங்க. அதனால் தயவு செய்து பணம் இல்லை கடனில் இருக்கும் அப்படின்னா அந்த நோயாக பாருங்கள். ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு 7 லட்சம் கடன் இருக்குது, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, மறுபடியும் 7 லட்சம் கடன் வாங்கி தானே ஆகணும், பைபாஸ் அடித்து தானே ஆகணும். டாக்டர்கிட்ட போய் சார் நானே இப்படி கடனில் இருக்கேன், அவன் என்ன சொல்லுவான்? என்ன சார் சொல்லுவான்? உங்களை என்ன போய் நாங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு பரிகாரம் சொல்ல போகிறோம்? 500 ரூபா ஃபோன் நம்பரை மாற்று, 1000 ரூபா வண்டி நம்பரை மாற்று, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வா, டைமை வெயிட் பண்ணு. தயாரே இல்லை. வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும் ஜோதிடம் தயாராக இருந்தாலும் ஜோதிடம் என்பது எதற்காக? இருளடைந்த வாழ்க்கையில் எப்படி போகணும்னு தெரியாமல் இருக்கிற இடத்துல கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி உட்காந்துருக்கிற சமயத்தில் கட்டத்தை பார்த்து ஜாதகத்தில் இன்றைக்கி வந்த எல்லாருமே, இதுக்கு முன்னாடி பேசின எல்லாருமே ஒரு விதத்தை கரெக்டாக சொன்னாங்க.
இன்றைக்கி தான் எல்லாருமே கரெக்டாக பேசுனாங்க, ஃப்ளோவாக பேசுனாங்க. என்ன பேசுனாங்க? லக்னம்னா என்ன, ராசி என்ன, தசா புத்தி வரும், அது வரும், இது வரும்னு இன்றைக்கி தான் எல்லாம் கரெக்டாக வந்தாங்க. காலையிலேருந்து பார்த்தவங்கெல்லாம் கரெக்டாக கேட்டிருப்பீங்க. அதனால் எப்போ தசா புத்தி வரும், எப்போ சனி மாறுவார், எது மாறி ஏதாவது ஒன்று மாறி வழி பிறக்குமா அப்படின்றத தெரிஞ்சிக்கிறதுக்கு ஜோசியம். நீங்கள் வாங்கி வச்ச கடனை அடைக்கிறதுக்கு ஜோசியமா? அதை விட இன்னொரு பக்காவான ஒரு டைப் இருக்குது. லாட்ரி வாங்குகிறோம், லாட்ரி தேய்க்கிறோம், நம்பர் சொல்லுங்கள். அது நான்லாம் நம்பர் அனலிஸ்டா? எனக்கு வர கொடுமை அதுதான். ஃபோனை போட்டால், சார் லாட்ரிக்கு நம்பர் சொல்லுவீங்களா? லாட்ரிக்கெலாம் நம்பர் சொல்கிறதே இல்லை. சொல்லுவோமா? சார் இந்த ருத்ர தாண்டவம் படம் பார்க்க சொல்லியிருப்போம். நம்மளோட முக்கியமான படத்தில் ருத்ர தாண்டவம் படத்தை பார்க்க சொல்லியிருப்போம். எதுக்குன்னா, நாகேஷ் வந்து சிவபெருமான்கிட்ட இப்படி தான், எப்படி இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இப்படி தான் கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரும் எந்த சாமிக்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாமல் அழுகிறோம் அப்படின்னு சொல்லி சிவன்கிட்ட சொல்லுவார். உடனே சிவன் சொல்லுவார், யோ கோவிலுங்கிறது சொத்து கேட்டு சுகம் கேட்டு அலையிற இடம் இல்லை. கெட்டு போன இந்த உலகத்தில் கெடாமல் ஒரு 40க்கு 40 சதுரடியை வச்சு இந்த கெட்டு போன ஜனங்கள்லாம் அங்கே வந்து நாம் ஏன் கெட்டோம், அடுத்தவனை ஏன் கெடுத்தோம், நாம் எப்படி மறுபடி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு சிந்திக்கிறதுக்காக கட்டின இடந்தாயா கோயில் அப்படின்னு சிவபெருமான் சொல்லுவார். நாகேஷ் கேட்பார், நாங்கள் சிந்திக்கலையா அப்படின்னு. சிவபெருமான் சொல்லுவார், எங்கேயா சிந்திக்கிறீங்க? கோயிலில் உட்காந்து தானே அடுத்தவனை எப்படி கெடுக்கிறது, நாம் எப்படி கெடுறது அப்படின்னு திட்டமே இங்கேருந்து தாயா போடுறீங்க அப்படின்னு சொல்லுவார். ஜோசியம் பார்க்க வர்றது எதுக்கு வந்தோமா, எப்படி ஜெயிக்கிறது, நாம் ஏன் தோத்தோம், நம்ம கர்மா என்ன பண்ணியிருக்கு, இந்த கர்மா எப்படி நம்மளை விளக்கும், இந்த மாதிரி சொல்லுங்கன்னு கேட்குறத விட்டுட்டு லாட்ரி வாங்கட்டுமா, அது வந்தால் கோடீஸ்வரன் ஆகலாமா, இதை பண்ணால் இந்த பரிகாரம் பண்ணலாமா, அந்த எதை பண்ணால் எவ்வளோ பெரிய ஆளாகிறது, இதுக்கா ஜோசியம்? இதுக்கா? ஓகே, இந்த மாதிரி ஜோதிடம் எதற்கு அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறோம், ஜோதிடம் அப்படிங்கிறது வாழ்நாள் பிறப்பு முதல் இறப்பு வரை நம்மளை வழிகாட்டுறதுக்கு ஜோதிடம். குழந்தைங்களுக்கு நல்ல பேர் வைங்க. தயவு செய்து முதல் செய்வினை ஒருவருக்கு எப்பொழுது வைக்கப்படுகிறது? பெயரால் அவங்க அப்பனால் வைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்கேன். செய்வினையும் பரிகாரம்னு ஒரு இது நம்ம டாப்பிக்கில் சொல்லியிருப்போம். செய்வினையே பேர் தான். இன்றைக்கும் அந்த நட்சத்திர பேர் எழுத்தை விட்டுடுங்க, மாறி அடுத்த லைனுக்கு வாங்க, நோன்னோ வரமாட்டோம், அப்படியே தான். சரி அப்படியே தான் வா விடு, நம்பர்லையாவது கரெக்ட் பண்ணு. சார் குழந்த பேர் கேட்குறாங்க, செலெக்ஷன் பண்ணணும். செலெக்ஷன்னா என்ன? 10 கொடுத்து 1 பண்ணுறது செலெக்ஷன். 1 கொடுத்து 1 செலக்ட் பண்ண சொன்னா, நானும் சரி ஒரு அப்பன் தானே இப்படி பண்ணுறான், இவன் திருந்திடுவான், சரி இந்த அப்பன் திருந்திடுவான் அப்படின்னு நானும் நம்ம ஃபார்முலாவை ஒன்று ஒன்றா சொல்கிறது. ஆனால் அவன் எல்லாத்தையும் உருட்டிட்டு மறுபடியும் தூக்கிட்டு வந்து, சார் இந்த ஒரு பேரை ஏதாவது பண்ணுங்க சார். அந்த ஒரு பேரை என்னப்பா பண்ணுறது? அவன் ஒரு குழந்தைக்கு தான் பேர் வைக்கிறான், நம்ம எத்தனை குழந்தைக்கு பேர் வச்சுருப்போம் சார். அதாவது பெருமையே பேசக்கூடாது, நான் இருந்தாலும் சொல்கிறேன். ரொம்ப நம்ம ஜாதகத்தில் விளையாடிட்டு இருந்தவங்க. 2002 கற்றுக்க ஆரம்பித்தேன். 2003 நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளாரையும் ஜோதிடத்துலேயும் ஒன்றா அடி எடுத்து வச்சேன். அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் உட்காரும் போது எல்லோரும் என்னோட மேலே வயசில் பெரியவங்க, அவங்க கட்டத்தெல்லாம் நான் வாங்குவேன், பார்ப்பேன், விளையாட்டா. ஆனால் அடுத்தவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு, என்னப்பா 7 வயசில் பையன் இருக்காம்பா பிறக்குண்ணே அப்படின்னு. எல்லாருமே வாங்கினா போங்கண்ணா தான் விளையாடிக்கிட்டு இருப்போம். குழந்தை பிறக்கும். அப்போவே அப்படி ஒரு குழந்தை பிறந்து 26 அவங்க அந்த இன்னைக்கு 8 தான் பேசுகிறோம் இல்லையா, 8ஆம் தேதி அவங்க ஒய்ஃபு, இது 26 தான் பிறக்கும்.
8ஆம் தேதியில் தான் பிறக்கும் அப்படின்லாம் சொல்லி ரூம் நம்பரே 8 வந்தது. 26ஆம் தேதி தான் அந்த குழந்தை பிறந்தது. 2004 அந்த குழந்தை பிறக்குது. இப்போ 2025 போன மாதம் அவர் கூப்பிட்டு அருணே குடும்ப எல்லாத்தோட ஹாரோஸ்கோப்ஸ் பேக் எதுவும் காணோம், எதுவுமே இல்லை, உன்ட்ட ஏதாவது இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லி கையில் நான் எழுதி வச்சுருந்தேன். அப்படியே அவங்க ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பையன், அதுக்கப்புறம் அந்த 2004 பிறந்த அந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் எல்லா டீட்டெயிலையும் அப்படியே எடுத்து அவருக்கு அனுப்பணும். அதாவது அப்போ இருந்து குழந்தைக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் குழந்தைக்கு பேர் வச்ச குழந்தைலாம் ஏஜ் அட்டன் பண்ணி இன்றைக்கி கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கும் இந்த அப்பைங்க பண்ணுற சேட்டை என்னென்னா ஒரே பேர் தான். ஒரே பேரை கொண்டு வந்து என்ன பண்ண முடியும்? திருந்துறதே இல்லை. தயவு செய்து இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களோட கிளைண்ட்டை திருத்தலைன்னா இது இன்னும் அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். எடுக்கும் போதே இந்த மாதிரி ஆப்ஷன், ஒரு நட்சத்திர பேர் மட்டும் தேவையில்லை, இன்னும் மற்ற 2, 4, 6, 8 நட்சத்திரம், ஏதோ ஒரு நல்ல நட்சத்திரம், அந்த நட்சத்திரம்னு எதையாவது ஒரு 10 ஆப்ஷனை கொடுத்து நிறையா பேரை எடுக்க வைக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். கல்யாண விஷயத்தில் ரொம்ப பயங்கரமான இது சார். நம்மக்கிட்ட ஜாதகம் ஒருத்தனுக்கு வரோம் அப்படின்னா நம்ம கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் முடியணுன்றதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஒரு பொருத்தம் பார்க்குறோன்னா 2 பேரும் சேர்ந்து நல்லா இருக்கணும். நம்ம ஜிபி எங்கே இருக்கார், ஒரு வீடியோ பேசியிருந்தார், மனைவி எப்படி அமையும், கணவன் மனைவி ஜாதகம் எப்படி அமையும்னு 1.5 லட்சம் பேர் பார்த்துருக்கான். அந்த 1.5 லட்சம் பேர் எதுக்கு பார்த்தான்? கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்த்தானா, இல்லை அமைஞ்சதெல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருக்கான்னு பார்த்தானான்னு தெரியல. அவருக்கு இருக்கிறதில்ல, அவரதில் ஹையஸ்ட்டு ஓடின வீடியோ அது. சூப்பராக பேசினார். இன்றைக்கி அதை தான் பேச வந்தார். சரி வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டார். கல்யாணம் உடனே ஆகணும்னு நினைக்கிறது தான் நம்மளும் பார்ப்போம். 30 வயதுக்கு மேல் ஒரு பெண்ணோ 25 வயசில் பார்க்க ஆரம்பித்து 30க்குள்ளே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க. இந்த பசங்களாக 30 ஆரம்பித்து எப்படியாவது 35க்குள்ளே கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்றது ரொம்ப நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்த காலத்துலேருந்து சொல்கிறோம், இப்போவும் நிறையா தடவை சொல்கிறோம். ஆனால் 30 வயசு பொண்ணுக்கும் 35-40 வயசு பையனுக்கும் எடுத்துக்கிட்டு கட்டத்தை யோனி பொருத்தம் இருக்கா, மகேந்திர பொருத்தம் இருக்கா, என் வம்சம் விருத்தி ஆகுமா, இப்படியே எப்போ விருத்தி ஆகும்? ஆகும். எப்படிலாம் உட்காந்து யோசிக்கிறாங்கங்கிறீங்க சார். இப்போ 12 குடையவர் 5 குடையவர் நல்லா இருக்கார், வம்சத்தை பற்றி விடுங்க, அதிலெல்லாம் 10 விடுங்க. இல்லை சார், அதில் வம்ச விருத்தி இல்லைன்னு இருக்கே. எங்கே இன்றைக்கெலாம் கொண்டு போய் ஈஸியாக வந்து குழந்தை பெக்க வச்சிட்றாங்க அப்படின்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இப்போது 10 பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, எல்லாம் 10 பொருத்தம் தானே பார்க்குறீங்க. இனிமேல் நீங்களாம் எக்ஸ்ட்ரா ஒரு பொருத்தம் பார்க்கணும். என்ன பொருத்தம் தெரியுமா? மொபைல் ஃபோன் பொருத்தம்னு ஒன்று பாருங்கள். ஏன்னா நீங்கள் 10 பொருத்தத்தை பார்த்து மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு விட்டாலும் அந்த 3 மாதத்துக்குள்ளேயோ 6 மாதத்துக்குள்ளே அவங்க 2 பேரும் பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களா நிறுத்த மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பொருத்தம், மொபைல் ஃபோன் பொருத்தம் அப்படின்னு ஒன்று போட்டு இது 2ம் பேசி இந்த கல்யாணம் நின்று விடுமா நிற்காதா அப்படின்னு போட்டு ஒன்று அனுப்பணும். கண்டிப்பாக சார், இது நமது கடமை. இந்த கடமையால் நமக்கு என்ன சார் பலன் அப்படின்னா, நமக்கு 100 ரூபா பலன். ஆனால் அவங்க அப்பனுக்கும் அம்மாவுக்கும் 500-1000 பத்திரிக்கை கொடுக்கறது மிச்சம், கல்யாண மண்டபம் புக் பண்ணுறது மிச்சம், சாப்பாட்டுக்கு சொல்கிறது மிச்சம். இந்த மிச்சம்லாம் நமக்கு நடக்கணும். அவனுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவு குறையணும்னா, ஏன்னா அந்த பொண்ணும் அந்த பையனும் ஃபோனில் பேசிட்டு கதையை முடிச்சுட்டு நம்ம மேலே ஒரே ஒரு பழியை போட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்க அப்பா அம்மா கொஞ்சம் அந்த விஷயத்தில் விவரமாக இருக்காங்க. சரி, இது அதுங்க தப்பு தான், ஜோசிக்காரர் தப்பு இல்லை. ஏன்னா அங்கே தான் அந்த பொருத்தம் இல்லையே. மொபைல் ஃபோன் பொருத்தம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை சொல்லுவாங்க. அந்த 10 பொருத்தத்தோடு இருக்கிறதுனால அதை விட்டுறாங்க. பட் ஆனால் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன அப்படின்னா, பொருத்தம் பார்க்குறீங்க, இன்கேஸ் ஒரு இந்த மாதிரி ஏற்கனவே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நின்று போச்சு, மொபைலில் 2 பேரும் பேசி இப்படி நிறுத்திட்டாங்கன்னு சொன்னால் உடனே அந்த ஜாதகத்தை வாங்கி எழுதிக்கணும். அந்த பையனோட டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் எழுதிட்டு இங்கே வந்து சப்மிட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு அனுப்புங்க. உங்கள் டேட்டாவாக கலெக்ட் பண்ணி வைங்க. திரு ஜிகே ஐயா அவர்கள்
ஒரே ஒரு ஸ்டாம்ப் சொன்னாங்க. சூரியன் சுக்கிரன் தூர அளவு வச்சு கல்யாணம் வந்து தடைப்படும் அப்படின்னு சொல்லி 100 ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, இது கரெக்டாக வரும்னு சொன்னாங்க. அவர் என்னைக்கு அந்த வார்த்தையை நான் கேட்டனோ அன்னையிலிருந்து சூரியன் சுக்கிரன் தூர அளவை உள்ள ஜாதகங்களை சேமித்து வச்சுருக்கோம். 220 ஜாதகம் என்கிட்ட இருக்குது. சூரியன் சுக்கிரன் ஹையஸ்ட் டிகிரியில் இருக்கிறது, இல்லை லோயஸ்ட் டிகிரியில் இருக்க ஜாதகங்கள். இப்போ எப்படி நம்ம 32 33 பற்றி போட்டிருக்கோமோ அதே மாதிரி அந்த ஒரு சப்ஜெக்டை பற்றி மட்டுமே 200 ஜாதகத்தை கொடுக்க முடியும் உங்கள்கிட்ட. நீங்கள் இதே மாதிரி ஒழுங்காக இந்த மொபைல் ஃபோனில் கல்யாணம் ஆகாமல் நின்று போன ஜாதகத்தெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வருங்கால சந்ததிக்கு இதெல்லாம் மிகவும் உதாரணமாக இருக்கும். தயவுசெய்து அந்த வேலையை பண்ணுங்க. அதே மாதிரி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதும் நம்மள கல்யாண நேரம் பண்ணணும் இல்லையா? எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? ஸ்ரீனிவாசா பஞ்சாங்கத்திலிருந்து லக்னத்தை எழுதி கொடுப்பீங்க. அதானே பண்ண முடியும். வேறு யாராவது ஏதாவது ஸ்பெஷலாக லக்னம் கண்டுபிடிக்கிற வழி வச்சுருக்கீங்களா? இல்லை, தேதியும் அதிலே இருக்கும், லக்னமும் அதிலே இருக்கும். எடுத்து போடுறோம். பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறோம். பிரம்மா சொன்னாரா பிரம்ம முகூர்த்தம் இதில் பண்ணால் தாலி கட்டிக்கோ அப்படின்னு? பிரம்மா யார்கிட்ட சொல்லியிருக்காரு? நம்மக்கிட்ட தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? லக்ன பத்திரிக்கா. இந்த கல்யாணத்தோ பத்திரிக்கை பேர் என்ன? லக்ன பத்திரிக்கா. அதில் முக்கியமானது என்ன? கல்யாணம் நடைபெறக்கூடிய நேரம், லக்னம் தான் முக்கியம். எங்கேயாவது பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிக்கிட்டு போன்னு சொல்லியிருக்கா? பிரம்ம முகூர்த்தங்கிறது எதுக்கு? பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு அது ஒரு நல்ல நேரம், அது வேறு விஷயத்துக்கு. அதோட வேற விட்டுட்டு கல்யாணத்தை போய் அங்கே பண்ணலான்னு இருக்கா? சரி, பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண எந்த கல்யாணமுமே இந்த மாதிரி இதாகலையா? எவ்வளோ ப்ராப்ளமேட்டிக் ஆகிறது இருக்குது. ஏன் சொல்லுங்கள்? தூங்கிட்டு இருக்கவரை போய் அவசரமாக உங்கள் அவசரத்துக்கு எழுப்பி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நாங்கள் 2 பேரும் தாலி கட்டிக்கிறோம். அதுவும் அந்த பாயை உடனே அந்த மாதிரி கோயிலில் நடக்கிற முகூர்த்தத்தெல்லாம் பாருங்கள். அவசரமாக உட்காருவாங்க. இவங்க பாயை தூக்குவாங்க, உடனே இன்னொருத்த அந்த இடத்துல பாயை போடுவான். நேராக அந்த 2 பேரும் பாயை தூக்கிட்டு கோர்ட்டில் போய் டைவர்ஸுக்கு நிற்பாங்க. இதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்த கல்யாணம். இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, வர டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் நான் குறித்து கொடுக்குறேன். 9 to 10 முகூர்த்த நேரம்னு. கிளைண்ட்டு 9 to 10 பண்ண முடியாது சார், பேசாமல் முகூர்த்தம் ஏங்க அப்படின்னா 9 to 10 எங்கே சார் சாப்பாடு போடுறது? அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணிடுறேன் சார். என்ன சார் இப்படி சொல்கிறது? எவ்வளோ சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறது? புரியுதா? அதனால் எதுவுமே இன்றைக்கி கிளைண்ட்டு ஜோசியர் கையில் கொடுக்கறதே கிடையாது. எல்லாம் அவனும் யூடியூப்புக்காரனுமே முடிவு பண்ணுறான். ஆனால் அந்த பழியை அந்த விஷயங்கள் எல்லாம் ஜோசியர்ன்ற டைட்டில். இப்போது ஒரு சில படம்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிவகார்த்திகேயனே டைரக்டர் அவர் தான். யார் பேர் போட்டிருக்கிறோ டைரக்டர், உள்ளே பண்ணுறதெல்லாம் சிவகார்த்திகேயனே ஆட் பண்ணுறாருன்னு வாங்க. அந்த மாதிரி இவங்க தான் கல்யாணம் பண்ணுறாங்க, எல்லாம் ஜோசியரை கேட்டு பண்ணுற மாதிரி. ஆனால் எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போது லக்ன பத்திரிக்கை, ஒரு பத்திரிக்கை நோன்னோ, குழந்தைக்கு பேர் வைக்கணும் நோன்னோ, எதுவுமே நம்ம கையில் கிடையாது. ஆனால் எல்லாமே ஜோசியரை கேட்டுட்டு தான் செய்கிறோம். பார்த்துக்கோங்க சார் எவ்வளோது. சரி, அதே மாதிரி ஜோதிடருக்கும் மருத்துவருக்கும் உள்ள இன்னொரு வித்தியாசம். ஆஸ் ஏ அஸ்ட்ராலஜர், ஜோதிடராக நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, முதல்ல என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கிளைண்ட்டு, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க கிளைண்ட்டு, அப்படியே இருந்ததுனால எல்லாருமே எனக்கு ஃபேமிலி தான் கிளைண்ட்டு. இப்படி வெளியில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். முதல்லலாம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்கு வரத்துக்கு முன்னாடிலாம் யாரோ ஒருத்தர் என்னை பார்க்க வந்து நான் ஜாதகம் சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா, யார் சொல்லி வந்தீங்கன்னு கேட்பேன் நான். ஏன் அப்படின்னா, அப்போல்லாம்னா நான் ஒரு 15 வருஷம் முன்னாடிலாம் ஜாதகத்தை கட்டத்தை கொடுத்துட்டு சொல்லுங்கன்னு ஆரம்பிப்பாங்க. அப்பாவை சொல்லு, அம்மாவை சொல்லு, தாத்தாவை சொல்லு, பாட்டியை சொல்லு, கூட பிறந்ததை சொல்லுன்னுவாங்க. இதுக்கெல்லாம் நமக்கு கடுப்பாகவும் கோபம் வரும். நமக்கு சாதாரணமாக கோவப்படுறவங்க. அதனால் இந்த வேலைலாம் நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்கன்னு கேட்பேன். அப்போ தான் நான் அவங்க ஜாதகத்தையே பார்ப்பேன். அந்த வேலையை தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போல்லாம் அப்படி இல்லை. யார் வேணாலும் சொல்கிறோம், யார் வேணாலும் லைனுக்கு வராங்க இல்லையா? இதால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா எனக்கு வந்து ஒன்லி
அஸ்ட்ராலஜி வித் ஃபேமிலி தான். ஆனால் ஒரு டாக்டர் அப்படி இல்லைங்க. 10 லட்சம் ஃபீஸ் வாங்குறான், என்ன லாஸ் ஆனால் எது ஆனாலும் அவனுக்கும் உங்களுக்கும் எந்த உறவும் இருக்கிறது கிடையாது. அவன் யாராவது சார் நீங்கள் கிளைண்ட்டு டாக்டரை இன்றைக்கி போய் பார்க்குறோம், அவனுக்கு திரும்ப கூப்பிட்டு உன் உடம்பு சரியாயிருச்சுன்னு கேட்ட எந்த டாக்டராவது இருக்கானா? ஆனால் நம்ம ஒரு கிளைண்ட் வந்திருப்பார், கல்யாணம் ஆகலன்னு வந்திருப்பார், இல்லை கஷ்டம்னு வந்திருப்பார், நம்ம பரிகாரம் சொல்லியிருப்போம், அவனுக்கு நடந்துருச்சு, அவன் நல்லபடியாக முடிச்சிட்டானா, கல்யாணம் பண்ணிட்டானா பண்ணலையா, என்ன நடந்ததுன்னு நம்ம பக்கு பக்குன்னு உட்காந்துக்கிட்டு இருப்போம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து கிளைண்ட்டாக அணுகுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். தயவுசெய்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ளார போகவே கூடாது. ஓகேவா? இதெல்லாம் என்னன்னு இப்போ ஜோதிட முக்கியமான இது இந்த டாக்டர் மாதிரி ஃபீஸு, அதே மாதிரி ஃபைல் மெயின்டெனன்ஸ். எல்லாருமே நீங்கள் இன்றைக்கி என்ன ஜாதகம் பார்க்குறீங்களோ அது எல்லாத்தையுமே சேமிக்கணும். அந்த கிளைண்ட் எதுக்காக வந்தாங்க, அது அவங்களுக்கு நடந்துருச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணுறது இருக்கணும். ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, ஒரு கிளைண்ட்டோட ரிலேஷன்ஷிப்பு நான் போவேன்னு, இது எந்த அளவுக்கு நான் போவேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 மீட்டிங் 3 மீட்டிங் அதிகபட்சம் என்னை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா வாடா போடாங்கிற ரேஞ்சில் திட்டு விழுவோம். ஏன்டா சொன்னால் கேட்க மாட்டியா? அதாவது ஒவ்வொரு உயிரையும் அன்போடு நேசித்து உணர்வோடு கண்டித்து வார்த்தைகளால் சிலரை தண்டித்து அவர்களின் வாழ்க்கையை மாற்றி அமைத்துள்ளேன் அப்படின்னு இது பண்ணுறேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அந்த மலேசியா ட்ரிப்பு போனேன்ல, அந்த ட்ரிப்பை கூட்டிகிட்டு போன பர்சன் வந்து நானும் அவரெல்லாம் மலேசியாவில் அங்கே உட்காந்து அவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டார், இவர் யாருங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இந்த உலகத்திலேயே என்னை முதல்ல திட்டுறதுக்கு முழு அனுமதி உள்ள நபர் அப்படின்னா இவர் தான். இவர் திட்டின திட்டில் தான் நான் வாழ்க்கையை மாறி இன்றைக்கி இந்த மாதிரி உக்காந்துருக்கேன், இந்த அளவுக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது என்கிட்ட திட்டு வாங்கினவன் வக்கீல் ஆகியிருக்கான், டாக்டர் ஆகியிருக்கான், கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னவன் கல்யாணம் பண்ணியிருக்கான், குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு அவன் குழந்தை பெற்றிருக்கான், ஒரு குழந்தையோடு இருந்தவன் 2 பெற்றிருக்கானுங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நானே ஒரு சில சமயம் நான் பேசாமல் நம்ம இந்த திட்டு சாமியார் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம், நம்மக்கிட்ட வந்து திட்டு வாங்கிட்டு போகிறவன் எல்லாம் நல்லா இருக்கானுங்க, அந்த மாதிரி நம்ம உட்காந்துக்கலான்னு நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம திட்டுவோம். திட்டுனா இந்த திட்டு அந்த திட்டு இருக்காது. கூட நம்ம ஸ்டாஃப் இருக்காங்க, பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இருக்காங்க. வரவங்கெல்லாம் வா வா வந்து வாங்கி கட்டிக்கு தான் வர. ஒன்றும் இல்லை சார், ஒரு என்னோடய ஃபஸ்ட்டு கிளைண்ட்டு ரொம்ப க்ளோஸாக இன்னும் இருக்காப்புல, கூடவே இருக்கார். நானும் அவரு என்னோடய வாஸ்து சாரை பார்க்க போகிறோம். போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சார் சொன்னார், எப்படி சார் போயிட்டுருக்கீங்க? எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு சார் அப்படின்னு. இவன் சொல்கிறான், ஒழுங்காக வர கிளைண்ட்டை ஜாதகத்தை பார்த்துட்டு இருந்திருந்தாலே நல்லா இருந்திருக்கலாம், அவனே கஷ்டத்தில் வருவான், அவனை பிடிச்சி 4 திட்டுவான் பாருங்க சார், எல்லாம் ஓடிடுவானுங்க சார், ஏதோ நாங்கள்லாம் மட்டும் இப்படியே தாக்கு பிடிச்சி இருக்கோம். அப்படி ஒரு திட்டு விழுவோம். எதுக்குன்னா திருந்தணும் சார். வாழ்க்கையில் இஃப் யுவர் கேரக்டர் இஸ் நாட் சேஞ்ச்டு ஜெயிக்கவே முடியாது. நிறைய பேர் தோக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மாறுறதே கிடையாது. இப்போ நான் மாறிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ யாரையும் திட்டுறதே இல்லை, விட்டுட்டேன் நான். சரி ரைட்டு, அவங்கவுங்க தலையெழுத்து, அவங்கவுங்க கர்மா. அதுவும் போன மாதம் சொன்ன கர்மாவுக்கு அப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையாக கர்மாவை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலுமே நிறையா இந்த மாதிரிலாம் பண்ணால் நினச்சி பாருங்க, ஃபோனை போட்டு எப்போ சேருவோம், இந்த மாதிரி பண்ணும்போது கூட நம்ம அமைதியாக உட்கார வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபோன் நம்பர் எடுக்கிறது வாழ்க்கையில் மாற்ற முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத இந்த கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் ஜோசியத்தில் ஓடிட்டு
ராஜநிலை ராஜசேகர் சாரை பார்த்தபோது ஜோதிடத்தில் வெற்றி பெற முடியவே முடியாது, ஜோதிடத்தெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறோம், எந்த விஷயத்தை பண்ணாலும் நேரம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அதில் மாற்ற முடியும், இல்லைனாலாம் மாறாது. பல விஷயங்கள் பண்ணி தோத்துட்டு உட்காந்து இந்த 2018-19 நினைக்கிறேன், 19 இந்த நியூமராலஜி அட்டன் பண்ணேன். அந்த இடத்துல இருந்து டேர்ன் அவுட். அதுக்கப்புறம் தான் இந்த எண்கணிதத்தில் முழுமையான விளையாட்டே ஆரம்பிச்சிச்சு. எல்லா நியூமராலஜிக்கும் இந்த நியூமராலஜிக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் 2 நம்பர் தான் சார், 23, 24. உலகத்தில் இருக்க எல்லா நியூமராலஜிக்காரனும் அந்த 2 நம்பர் நல்ல நம்பர்னுவான். இந்த ராஜநிலை மட்டும்தான் அந்த 2 நம்பர் நல்ல நம்பர் இல்லைன்னு சொல்லுவோம். நீங்கள் போய் பாருங்கள், பல பேர் இந்த நம்பரில் தான் இருப்பாங்க. என்னைக்குனாலும் வீழ்வது உறுதி. 23, 24, இந்த 23, இந்த 24 பல பேர்த்த கவுத்துரும், அசால்ட்டாக கவுக்கும். அதனால் அந்த மாதிரி வீழ்ந்த இடத்துல இருந்து திரும்ப எந்திரிச்சு பல நம்பர்களை மாற்றி, சும்மா போனவனுக்கெல்லாம் பைக்கை வாங்கி ஸ்டிக்கரை ஒட்டி பல ப்ராக்டிஸ் பண்ணி தான் இந்த நம்பர்ஸை வந்து நாங்கள் இந்த அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். மொபைல் நம்பர் மாற்றுறேன், ஜாதகத்தை பார்த்து மாற்றுறேன். அவன் அந்த கிளைண்ட் அந்த பக்கம் இருந்து, சார் எனக்கு 45 உள்ளே வர வேண்டாம், 80 உள்ளே வர வேண்டாம், 56 கூட்டு எண் வேண்டாம், எப்படிலாம் பாருங்கள். நாங்களாம் எத்தனை பேர்த்துக்கு எத்தனை நம்பர். ஒன்றும் இல்லை, ஒரு லாஸ்ட் மந்த் ஒரு இது இந்த நம்ம வாசு சார் அவங்கள்ட்ட தான் ஃபோன் பண்ணாங்க. ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன். ஃபோனில் சார் என்ன சார் சொல்லுங்கள் சார்னு பேசிகிட்டே, இன்றைக்கி யாருக்காவது நம்பர் எடுத்து கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டார். அப்படியே யோசிச்சுட்டு இருக்கலாம் சார், ஏன் சார் அப்படின்னு. எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, இந்த நம்பர் நல்ல நம்பரா பார்த்து சொல்லுங்கன்னு மெசேஜ் வந்துச்சு. அந்த நம்பர் எடுத்த பேட்டர்ன் பார்த்தேன், அது நீங்கள் எடுத்தது, நீங்கள் மட்டும்தான் அப்படி எடுப்பீங்க, அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த நம்பர் சொன்னாங்க. ஆமாம் சார், இது நான் தான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு, அதாவது இப்படி ஒரு நம்பர் எடுத்தால் அது அருண் தான் எடுக்க முடியும் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணுற மாதிரி நம்பர் எடுக்கிறோம். ஆனால் நம்ம கிளைண்ட்டு சுற்றி கொண்டு போய் அவர்கிட்டே நம்பர் அனுப்பி இந்த நம்பர் இவர் கரெக்டாக எடுத்திருக்காரான்னு கேட்டிருக்காங்க. எப்படி இருக்காங்க பாருங்கள். அதனால் அதாவது என்ன இதை போட்டு பார்த்தாலும் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்டிங் வாங்குகிறோம். ஆப்ரேஷன் இந்த டாக்டர்கிட்ட பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு டாக்டர் போய் இவர் தப்பாக பண்ணியிருக்காருன்னு கொஞ்சம் அறுத்து பாருங்கள், இல்லைனா கொஞ்சம் சரியானு பாருங்கன்னு பார்ப்போமா? எதுவும் பண்ண மாட்டோம். ஆனால் நமக்கு மிக 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 தொல்லை கிளைண்ட்டே ஏற்படுத்துறது தான். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். எண்கணிதம் சார், இன்னொரு விஷயம், எண்கணிதம் எப்பொழுது வேலை செய்யும்? நான் எப்பயும் சொல்லியிருக்கேன், எண்கணிதம் எப்போ வேணால் வேலை செய்யும். எண்கணிதம்ங்கிறது முக்கியமாக இந்த மொபைல் எண்ணும் சரி, வண்டி வாகன எண்ணும் சரி, வாழ்க்கையில் முன்னால் நடந்த சம்பவத்தையோ பின்னால் நடக்க போகிற சம்பவத்தையோ குறிக்காட்டுறதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்குன்னு. 8857 ஒருத்தரோட வண்டி நம்பர் 8857 அவங்க வச்சுருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கவர்மெண்ட் சர்வெண்ட். 88 57 குழந்தைகள் இல்லைன்னு சொல்லுவோம். 25 வருஷத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட 25-26 வயசு அந்த பையனுக்கு ஆகுது. அந்த பையன் தூக்கு மாட்டிட்டு சாவறான். 57 குழந்தைகள் இல்லைன்னு குழந்தைகள் இல்லாமல் பண்ணுது. அதே மாதிரி ஃபோன் நம்பரில் நீங்கள் இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி பார்க்குறவங்களாகட்டும், இங்கே இருக்கவங்களாகட்டும், ஃபோன் நம்பரில் எக்காரணம் கொண்டும் 00 வைக்காதீங்க. குறிப்பாக 2வது டிஜிட்டில் 00 வைக்கவே வைக்காதீங்க. 7200, 9600 இந்த மாதிரி 00 வைக்கவே வைக்காதீங்க. சார் அந்த 00 ஆகும்போது பிரிஞ்சா பரவாயில்ல, பொண்டாட்டியும் புருஷனும் அடிச்சுக்கிட்டு
நீ எனக்கு வேண்டாம் நான் உனக்கு வேண்டான்னு பிரிஞ்சா அது வேற. ஆனால் உயிர் போனால் ரொம்ப 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 கஷ்டம். இப்போ எனக்கு ஒரு இன்சிடெண்ட் அந்த மாதிரி ஆச்சு. அதை பார்த்தது எனக்கு உடனே நம்பர் எடுத்து பார்த்தேன். சே என்னடா இது இப்படி பண்ணிடுச்சே அப்படின்னு. குறி காட்டுது, கரெக்டாக இருக்குது. என்ன சார் என்ன கேடு உங்களுக்கு? எத்தனைலாம் பார்க்குறீங்க? கோவம்தான் வருது. எவனையோ என்னென்னலாம் பண்ணுறீங்க. இந்த மொபைல் நம்பரை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த 00 வர இடத்துல வேண்டாம்ட்டு போக வேண்டியதுதானே. ஒரு சில பணக்கார கேஸெல்லாம் ஆல் 0 வச்சுருக்கு. பொண்டாட்டி ஒரு ரூமில் படுத்துருக்கு, புருஷன் ஒரு ரூமில் படுத்துருக்கான், புள்ள ஒரு ஊரில் படுத்துருக்கு. அவனுக்கு ஒன்றுமே கவலை கிடையாது. அவனும் நீங்களும் ஒன்று கிடையாது. சோறு வேறு ஆக்களை வேறு ஆக்கி போடுறதுக்கு ஆள் இருக்கும். தயவுசெய்து சொல்கிறேன், எந்த டிஜிட்டும் 00 இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதில் அந்த செகண்ட் டிஜிட்டாக வர்றது 00 இல்லாமல் தயவுசெய்து பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இப்போ ஒரு சம்பவம், அதனால சொல்கிறேன், அது வேண்டவே வேண்டாம். அதே மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் எடுக்கிறோம், மொபைல் நம்பரை மாற்றுறோம். 8ஆம் நம்பரில் பொதுவாக பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி 4ஆம் தேதி 13ஆம் தேதி 22ஆம் தேதி 31ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 8ஆம் தேதி செட் ஆகும். அதே மாதிரி இதில் 9944ன்னு ஒன்று வரும். அதுவும் ஒரு பிரச்சனை தான், அதுவும் ஒரு ப்ராப்ளம் உண்டு. பட் இருந்தாலும் அந்த 44 கூட சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு விட்டுறலாம். பட் 00 வேண்டவே வேண்டாம். அதுதான் மொபைல் நம்பரை என்கிட்ட மாற்றுவார். நான் ஒரு நம்பர் கொடுத்துருவேன், அதை அப்படியே வச்சுக்குவார். வச்சுட்டு அவர் ஒரு மொபைல் நம்பர் எடுப்பார். அதை என்ன பண்ணுவாங்க, யூடியூப்பை பார்த்து எடுத்து வச்சுக்குவாங்க. ஒன்று இந்த மாதிரி ஒரு ரகம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஜோசியம் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதை போய் லக்னம் அப்படின்னா லக்னமா, அது லக்னம் சார், அந்த 1ன்னு போட்டிருக்குமே, லா 1, அது 1. சரி, அடுத்து 2 3 4 5 6 7 8 9 10 12 12 வரைக்கும் எண்ணிடுவான். 1 குடையவர் 7ல் இருந்தால், 7 குடையவர் 12ல் இருந்தால், 12 குடையவர் 7ல் இருந்தால், 5 குடையவர் 6ல் இருந்தார், 6 குடையவர் 12ல் இருந்தால், 8 குடையவர் 5ல் இருந்தால் அப்படின்னு இதெல்லாம் பார்த்தானா, நோ இது நமக்கு வராது, நம்ம அந்த அளவுக்கு ஆள் கிடையாது அப்படின்ட்டு அமைதியாக போயிடுவான். ஆனால் இங்கே நம்பரில் எப்படின்னா 1 1 1, 1 + 3 4, 4 + 1 5, எல்லாமே அப்படியே தானே இருக்கு. இவன் கூட்டினாலும் அதே தானே வருது, நாம் கூட்டினாலும் அதே தானே வருது. அதனால் என்ன, நம்மளே நியூமராலஜிஸ்ட் ஆயிடலாமே அப்படின்னு ஒரு இலக்காரம், வேற ஒன்றுமே கிடையாது. அதனால் ஜோசியராக இருக்கிறத விட நியூமராலஜிஸ்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு பாயிண்ட்டை நான் உங்ககிட்ட லீக் அவுட் பண்ணேன்னா நீங்கள் அந்த பாயிண்ட்டை வச்சு ஒரு பெரிய பில்டிங்கே கட்டிடுவீங்க. ரொம்ப ரொம்ப மோசமான நபர்கள் நீங்கள் எல்லாம். அதனால் நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக, அப்படி இருந்து ஜாக்கிரதையாக 2 நம்பரை கொடுத்தோம், 32 33, அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம சாப்பிட்ருக்க டைமில் ஒருத்தர் நம்பர் அனுப்பியிருக்காரு, கடைசி நம்பர் 32 88ன்னு அனுப்புகிற மாதிரி ஒரு நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு அனுப்பியிருக்காரு. டோட்டல்லாம் தப்பாக தான் வருது. ஆனால் அவர் அந்த 32 பயன்படுத்தியிருக்காரு, 82 பயன்படுத்தியிருக்காரு. இப்போ இருக்குது, எதையாவது 2 சொன்னால் போதும் பர்ஃபெக்டாக. அதில் இன்னும் ஒன்று என்னன்னா, நீங்கள் மிஸ் ஆகிற இடம் ஒன்றே ஒன்று தான். 8 + 8 கூட்டினா என்ன வரும், 16 வரும். ஆனால் நம்ம 16 வரும்னு நின்றுடுவோம். அவங்க எங்கே தெரியும் போவாங்க, 8 + 8 கூட்டினா 16, 16 + 1 + 6 கூட்டினா 7 வருதுன்னு போவாங்க. ரைட்டா? அடுத்தது நாம் 25, 2 + 5 கூட்டினா 7 வருது, அதுவும் 7 வருது, இதுவும் 7 வருது. இது ஏன் தப்பு, அது ஏன் கரெக்டு? அங்கே தான் நாங்கள் நிற்கிறோம், அதனால தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா அதுவும் உங்களை வச்சு எங்களால் முடியவே முடியாது. அதனால்
நம்மளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையின் எதுக்கு சார் இவ்வளோ கதை சொல்கிறீங்க, எதுக்கு சார் மற்றவங்கள மாதிரி ஜாதகத்தையே சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே. வரலாறு முக்கியம் அமைச்சரே. ஒன்று, வரலாற்றை படைக்க வேண்டும் என்றால் வரலாற்றை நன்கு அறிய வேண்டும். திரும்ப சொல்லிட்டா, நீங்கள் வரலாற்றை படைக்கணும்னா நீங்கள் வரலாற்றை அறியணும். என்கிட்ட ஒரு கிளைண்ட் இப்படி பண்ணுனாங்க, எனக்கு இப்படி கேட்டாங்க, எனக்கு இப்படி குழந்தைக்கு பேர் வைக்க சொன்னாங்க, நான் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணேன்னு நான் சொன்னாதான் உங்ககிட்ட அந்த கிளைண்ட் வரும்போது, அந்த கிளைண்ட் உங்ககிட்ட அதை பண்ணும்போது, ஓ இதுதான் காலங்காலமாக நடக்குது, இதை தான் நம்ம மாற்றணும், இதை தான் நம்ம திருத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வரலாற்றெல்லாம் சொல்கிறேன். தயவுசெய்து ரெடி ஆகுங்க, கரண்ட்டு போகிறதுக்கு ரெடி ஆகுது. பொதுவாக நம்ம 8 நாளே ஒரு திக் தாங்க. சரி, வாழ்க்கையின் வெற்றிக்கு ஜோதிடம், எண்கணிதம். சார் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம், ஒரு விஷயம் தெளிவாக படுத்திக்கோங்க. லக்னம், ராசி, தசாபுத்தி எதுவுமே மாறாது. எதையும் நம்மால் மாற்ற முடியாது. அது எந்த ரூட்டில் போகுதோ அந்த ரூட்லேயே தான் நம்ம போகணும், பார்த்துக்கிட்டே போகணும். ஏதாவது ஒரு சில வாய்ப்பு கொடுத்து டைரக்ஷன் கொடுத்தா அங்கே உட்காந்து சாப்பிட்டு எந்திரிச்சு போகலாமே தவிர அங்கேருந்து எந்த விஷயத்தையும் நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் எண்கணிதத்தை பொறுத்தவரை எல்லாத்தையும் மாற்றலாம், பிறந்த தேதியை தவிர. பிறந்த தேதியை மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் மாற்றலாம். ஆதார் கார்டுங்கிறது அங்கேருந்து போட்டு அனுப்புறது, ரைட்டா? அதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்போ ரெண்டு நம்மளாம் மாற்றக்கூடிய எண்கள் அப்படின்னா வண்டி நம்பரை மாற்றலாம், கைபேசி எண்ணை மாற்றலாம், ஏடிஎம் பின் நம்பரை அவங்க அனுப்புனாலும் நம்ம மாற்றலாம். இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்களெல்லாம் மாற்றலாமோ அதை மாற்றி அதை திருத்தி வச்சுக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். வாழ்க்கையில் வெற்றிக்கு அப்படின்னா உறுதியாக சொல்கிறேன், எண்களால் மட்டும்தான் ஜெயிக்க வைக்க முடியும். இந்த பரிகாரம் என்ன சார் பண்ணணுன்னா, பரிகாரம் நீங்கள் கோயிலுக்கு போய் பண்ணலாம். அது பண்ணிட்டு வந்த அப்புறம் திரும்ப அதே ஒரு ஃபோன் நம்பர், அதே வண்டி நம்பர், அதே பின் நம்பர் வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் அதோட பேட்டரி தாங்கும், அதுக்கப்புறம் தாங்காது. அதால் பண்ணுற சக்தி இல்லைன்னா பண்ணவே பண்ணாது. அதனால் தயவுசெய்து இது எல்லாத்தையும் மாற்றுங்க. இதை மாற்றுறதுக்கு கூப்பிடுங்க. நாளைக்கு இது ரிலேட்டடாக ஒரு கிளாஸு நாளை சாயங்காலம் 6 மணி முதல் 9 மணி வரை. போன 2024 ஒரு வகுப்பு நடத்தணும், எண்கணித வகுப்பு, வாஸ்து வகுப்பு. அதுக்கப்புறமா இந்த 2025 இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் முதல் முறையாக ஜூம் கிளாஸு எண்கணிதம் சம்மந்தமாக, அதில் குறிப்பாக 32, 33 பற்றின விஷயங்களில் சொல்லி அதை எப்படிலாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிளாஸ் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் வாங்க. ஒரு லைனை எல்லாரும் எழுதிக்கோங்க. ரூட்ஸ் கிரியேட்ஸ் ஃப்ரூட்ஸ். அதாவது ரூட்ஸ் கிரியேட்ஸ் ஃப்ரூட்ஸ். ரூட்ஸ்னால் ROOTS, ரூட்ஸ். வேர்கள் தான் பழங்களை தருகின்றன. வேர்கள் தான் பழங்களை தருகின்றன. ஒரு பழம் நமக்கு வரணும்னா வேறு நல்லா இருக்கணும், இலை இருக்குது, அது இருக்குன்னு. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா எண்கள் நல்லா இருக்கணும், உங்கள் எண்ணங்கள் நல்லா இருக்கணும். ஜெயிக்கிறதுக்கு ஒழுங்கான வழிமுறைகளை பாருங்கள். அதை விட்டுட்டு வேண்டாத விஷயங்களெல்லாம் இது பண்ணாமல் அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுங்க. ஜோதிடரை மருத்துவரை போல் அணுகுங்க. தேவைக்கு மட்டும் ஜோதிடரை பாருங்கள், தேவையில்லாமல் ஜோதிடரை பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, நவகிரகங்களுடைய நேரத்தையும் வீணாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 படம் சொல்லணும். படம் அப்படின்னா 2 படத்தோட பேர். ஒன்று வைகுண்டபுரம், அலா வைகுண்டபுரம் அப்படின்னு தெலுங்கில் வந்தது, தமிழில் வைகுண்டபுரம்னு இருக்கும். அந்த படத்தில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் மேட்டர்.
ஒரு குழந்தை 2 குழந்தை பிறக்கும் 2 பேர்த்துக்கு. ஒருத்தன் பணக்காரனாக இருப்பான், ஒருத்தன் ஏழையாக இருப்பான். அந்த ஏழையாக இருக்கிறவன் அந்த பணக்கார குழந்தைய கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு தனக்கு பிறந்த ஏழை குழந்தைய பணக்கார குழந்தையாக வாழ வைப்பான். இதுதான் அந்த படம். ஆனால் இந்த ஏழையாக வாழ்ந்த குழந்தை மீண்டும் அந்த பணக்கார இடத்துக்கு போயிடும். அந்த பணக்கார இடத்தில் வாழ்ந்த குழந்தை மறுபடியும் இந்த ஏழை வீட்டுக்கே வந்துடும். அந்த சப்ஜெக்டை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அந்த டைரக்டர். அலா வைகுண்டபுரம் அப்படின்னு தெலுங்குலையும் வைகுண்டபுரம்னு தமிழில் இருக்கும். அந்த படத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த படத்தில் இந்த ஏழையாக இருக்கிற அப்பா அந்த பையனை பணக்கார பையனை ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பான். ஒரே ஒரு வேலை பண்ணுவான். என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவன் பையன் போட்ட சட்டையை, அந்த பணக்கார பையனாக இருக்க அந்த பையன் போட்ட சட்டையை கொண்டு வந்து இந்த பையனுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பான். இந்த பையன் அந்த சட்டையை போட்டுட்டு இருப்பான். கடைசியில் இந்த பையன் அந்த பணக்கார பையனாகிடுவான். அது அந்த படத்தில் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய சட்டையை, பயன்படுத்திய துணியை மற்றவர்களுக்கு தரக்கூடாது என கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த ஜோதிட பிரபஞ்ச குழுவிற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எண் கணிதம், மொபைல் நம்பர், கார் நம்பர், இந்த மாதிரி நம்பரை மாற்றுறதுக்கு முக்கியமாக மட்டும் கூப்பிடுங்க. குழந்தை பேர் வைக்கிறதுக்கு கூப்பிடுங்க. என்னோடய கைபேசி எண் 9751163232. சார், ஏதோ 10 பேர்த்த அடிச்சுட்டு டான் ஆனவன் இல்லை, நான் அடித்த 10 பேருமே டான் தான்ற மாதிரி ஏதோ 10 ஜாதகத்தை பார்த்துட்டு ஜோசியர் ஆனவன் இல்லை. நான் 20-22 வருஷமாக பார்த்து வந்தவங்க. அதனால் சும்மா கூப்பிட்டு இந்த சின்ன இதெல்லாம் பண்ணக்கூடாது. வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா கான்ஃபிடெண்ட்டாக நம்பி வரணும். சும்மா இங்கே வர்றது அங்கே போகிறது இங்கே வர்றது, இந்த பேப்பரை மாற்றுற வேலைலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மிக்க நன்றி, வணக்கம். நம்முடைய மக்கள் தொடர்பு அலுவலர் திரு அருண்ராமையா அவர்கள் வழக்கம் போல மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவை நமக்கு கொடுத்துருக்கார். அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போதே சொன்ன மாதிரி வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும். எண்களையும் ஜாதகத்தையும் எப்படி இணைத்து நம்மளுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கணும், நம்மளோட வாழ்க்கையை எப்படி அதிர்ஷ்டகரமாக மாற்றணுங்கிற தகவலை மிக அழகாக எடுத்துரைத்தார். அருண்ராமையா அவர்களுடைய சொற்பொழிவை பாராட்டி பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு நிர்வாகக்குழு உறுப்பினர் MS சரவணன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.